அனைவருக்கும் வணக்கம். நற்பவி உண்டாகட்டும், நல்லதே நடக்கட்டும். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா, நிரந்தர செல்வ செழிப்பு உண்டாகிறதுல இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்க, இந்த விருச்சிக ராசியில் விசாக 4ஆம் பாதமும், அனுசம் 1, 2, 3, 4 பாதமும், கேட்டை 1, 2, 3, 4 பாதமும் அடக்குங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறது இவங்களுடைய தன்மை, விருச்சிகத்தினுடைய தன்மை. நல்லவங்களும் அவங்களே தான், கெட்டவங்களும் அவங்களே தான். அவங்கள சீண்டி பார்க்காத இருக்கிற வரையும் அவங்க நல்லவங்க. சீண்டனும் கெட்டவங்க தான். 1% கெட்டவங்க இல்லை, 100% இறங்கி தரமாக செஞ்சுட்டு போகிற அளவுக்கு கெட்டவங்க அவங்க. தப்பு செய்கிறது தெரியாத இருக்கிற வரையும் அவங்களுக்கு நல்லது. தப்பு செய்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கே அவங்க அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்க. ஆனால் பாசத்துக்கு அடிமையானவங்க. எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சீக்கிரம் அவங்ககிட்ட இருந்த ரகசியத்தை நீங்கள் வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ஆளுங்க அவங்க. இவங்கள பொறுத்தவரையும் ஃபஸ்ட் ஆஃப் லைஃப்பில் ஃபஸ்ட் ஆஃப் டவுனாக இருந்தாலே செகண்ட் ஆஃப் தான் அவங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம், ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, தப்பு நடந்து போச்சுன்னா அந்த தப்பை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் தப்பு பண்ணிட்டுன்னு ஏற்றுக்கவே மாட்டாங்க, சமாளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பெட்டரான ஒரு தன்மை. அனுசத்தை பற்றி சொல்லணுன்னாக்கில், அனுசம் பார்த்தீங்கன்னாக்கில், நான் உனக்கு மரியாதை கொடுத்துருக்கேன், அதே மரியாதை எனக்கு திருப்பி கொடுக்கலன்னா அவன் செத்தான். அந்த அளவுக்கு தன்மை அவங்களுக்கு இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை, ஒரு ரகசியத்தை வச்சாங்கனாக்கில், அவங்களா சொன்னால் மட்டும்தான் அது தெரியும். அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் வெளியே வராது. அவங்களா சொன்னால் மட்டும்தான் அந்த ரகசியம் வெளியே வரும். ஆயுசுக்கு அவங்கக்கிட்ட என்ன ரகசியம் இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அது அனுசனுடைய ஒரு குணம்னு சொல்லலாம். கேட்டையை பற்றி சொல்லலாம், எனக்கு நான் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நல்லா பேசக்கூடியவங்க, தரமாக பேசக்கூடியவங்க. பாவம் புண்ணியமெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பாவம் புண்ணியத்துக்கெலாம் அங்கே வேலையே கிடையாது. ரைட் சைடில் மச்சம் இருக்கு அவங்களுக்கு. கோபம் ஜாஸ்தியாக வரும். ஏதாவது ஒன்று போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க வாயில். இந்த விருச்சிக ராசிக்காரங்க நிரந்தர செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கு என்ன செய்யணுன்னா, சிவன் கோவிலில் தீபம் ஏற்றணும். இவ்வளோ தானுங்க அவங்களுக்கு. சிவன் கோவிலில் தீபம் போடணும். நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னா, சிவன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னாக்கில் நிரந்தர செல்வ செழிப்பு கண்டிப்பாக உண்டாகும். அதில் எந்த வித எள்ளளவு மாற்றமே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க ஜாதக ரீதியாக லக்னாதிபதியை வலுப்படுத்தணும், தசாநாதனை வலுப்படுத்தணும். என்ன தசை நடந்துகிட்ருக்கு, என்ன திசையில் எந்த புத்தி நடந்து ஓடிட்டுருக்கு எல்லாமே பார்த்து அதை கொஞ்சம் வலுப்படுத்திக்கினாங்கன்னா இன்னும் பெட்டராக அதனுடைய பலனை முழுமையாக அனுபவிக்கலாம். இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. ஜோதிட சம்பந்தமாக எதனா தகவல்கள் வேணும்னாக்கில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிக்காங்க, செஞ்சுக்காங்க. அதே போல் ஆன்லைன் பயிற்சி வகுப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு அடிப்படை தேவையான தகவல்களை பெறத்துக்கு உண்டான பயிற்சி வகுப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பிரச்சனைகள், தடைகள், எல்லா வித பிரச்சனைகள் தடையிலேருந்து மீண்டு உங்கள் ஜாதக ரீதியாக ஸ்ரீ லக்ஷ்மி குபேர யோகம் பெற, தகவல்கள் பெற அதுக்கான பயிற்சி வகுப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தகவல்களை பெற்று பயன்பெறுங்க. அதே மாதிரி நமக்கு நாமே மருத்துவர் என்ற தலைப்பில் பார்த்திங்கன்னா, இயற்கையான முறையில் சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, வந்த வியாதியை தீர்க்கிறதுக்கு இயற்கையான உங்கள் உணவு முறையில், மருந்தில்லா உணவு முறையில் எந்த அளவுக்கு அதை அதாவது இந்த உணவு முறையில் கட்டுப்படுத்திக்கலாம், குணப்படுத்திக்கலாம், நோய்களை வராமல் பாதுகாத்துக்கலாம். அதுக்கான பயிற்சி வகுப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மருத்துவ பயிற்சியிலையும் கலந்துக்கலாம். உங்களுக்கான தகவல்கள், உங்களுக்கு நீங்களே மருத்துவர் ஆகிக்காங்க. உணவு முறையில் பழக்க வழக்கங்களில், மருத்துவத்தில் உணவு முறை
பயிற்சி வகுப்பில் கலந்துக்காங்க, செஞ்சுக்காங்க. நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட வாழ அதுக்கான தேவையான தகவல்களை பெற்று சந்தோஷமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.